ஹலோ மக்களே, பச்சை சுண்டைக்காய் வச்சு ஒரு சுவையான சூப்பரான என்னுடைய ஸ்டைலில் வத்த குழம்பு செஞ்சுருக்கேன். எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் பூவதி அம்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடிகனமான பாத்திரத்தில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓகேங்களா? வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு நான் இன்றைக்கி கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். கல்லுப்பை போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தக்காளியை கட் பண்ணி போடாமல் நான் இன்றைக்கி பேஸ்ட்டாக போட்டிருக்கேன். ஓகே, தக்காளியை நல்ல பேஸ்ட்டாக ஊற்றி அதை ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த பச்சை வாடை சீக்கிரம் போயிடும். ஸோ அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டினதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி மசாலாஸ் போட போகிறோம். இல்லை என்ன மசாலானா பெருசாக எந்த மசாலாவும் இல்லை, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், வேறு எந்த மசாலாவும் போடலை. ஓகே, மஞ்சத்தூளும் போட்டுட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளும் போட்டு நல்லா கிண்டுறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு பவுல் ஃபுல்லாக சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய் வாங்கி அதை வாஷ் பண்ணி முழுசாக போடக்கூடாது, மசாலா உள்ளே இறங்காது, நல்லா தட்டி போட்டுக்கலாம். ஓகே, தட்டி போட்டுட்டு அந்த மசாலாவில் ஃபுல்லாக அந்த சுண்டைக்காவை போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் கேரளாவிலேருந்து வாங்கிட்டு வந்தால் கருப்பு புளியை தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் இல்லாமல், பெரிய லெமன் சைஸ் இல்லாமல் மீடியமான அளவில் புளியை ஒரு சுடு தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி அந்த தண்ணியை ஒரு பவுல் ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டேன். புளிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணி உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு இன்றைக்கி உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ உப்பை நான் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டேன். அவ்வளோதான். மூடி வச்சுட்டு மிதமான ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா கொதிச்சக்கப்புறம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் நம்ம கை நிறைய கொத்தமல்லி இலையை தூவி அவ்வளோதான் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா அடடா என்னத்தை சொல்ல, அவ்வளோ ஒரு ருசியான பச்சை சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பாய் பாய்.